ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது பயிற்சிக்கான வீடியோ. பை அண்ட் செல் பரிந்துரைக்காக கிடையாது. இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பார்ட் 7ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்ல பை பண்றவங்களுக்கு இந்த ஐவி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆப்ஷன் பையருக்கு இந்த 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இந்த 3 விஷயத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, என்எஸ்சி இந்தியாவில் ஆப்ஷன் செயின் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ தான் இது. பாருங்கள், கூகுளில் போயிட்டு என்எஸ்சி இந்தியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் அட்ரஸ் வந்துரு. அதுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா செயின் இருக்கு. இந்த ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் செயின் பேஜுக்குள்ளே போயிரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே எக்ஸ்பிரி டேட் இருக்குது. ஸோ இப்போது கரண்ட் வீக்கோடது இங்கே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீக்கு அந்த மாதிரி எந்த வீக் வேணுமோ நம்ம மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கரண்ட் வீக் பார்த்துடலாம். ஆப்ஷனில் பையராக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த பை பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் தான், ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் பையர்னால சம்பாதிக்க முடியும். அதுக்கு என்னென்ன பார்க்கணும்னா, ஐவி பார்க்கணும். ஐவி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் கம்மியாக இருந்து எச்சாகாதான்னு கேட்டால் கண்டிப்பாக எச்சாகும். அதை நான் இல்லைன்னு நான் சொல்ல. பட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 2-3 விஷயங்கள் நம்ம கூட அடிஷ்னலாக சேர்த்து பார்க்கணும். ஸோ அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு, ரேஞ்ச் பவுண்டு, மார்க்கெட் மேலே ரேஞ்ச் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம பையிங்குள்ளே என்ட்ரு ஆகணும். அதில் எந்தெந்த விஷயங்கள் நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐவி குறைஞ்சது ஒரு 15க்கு மேலே இருந்தால் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கால் சைடில் ஆகிட்டு புட் சைடில் ஆகிட்டு 15க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதே கால் சைடில் ஒரு 12, புட் சைடில் ஒரு 20 அப்படி இருந்துச்சுன்னா அங்கே அது டீவியேஷன் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எந்த டூல்ஸுமே இல்லாமல் நம்ம என்எஸ்சி இந்தியாவில் கிடைக்கிற டூல்ஸ் வச்சு மட்டுமே நம்மளால் ஒரு ட்ரேட் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா அவ்வளோ டேட்டாவும் என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டேட்டா அனலைஸ் மட்டுமே பண்ணிவிட்டு உங்களால் ட்ரேட் எடுத்து ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது சாத்தியம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு சும்மா என்எஸ் இந்தியாவில் ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடி திருப்பி இது சரியாக வரல அப்படின்னு விட்டிங்கன்னா அது தவறான ஒரு முடிவு. ஸோ அதனால் இங்கே இருக்கிற டேட்டாஸ் எடுத்து ஐவி பாருங்கள். ப்ரீமியம் அதிகமாக தான் கம்மியாக தான் பாருங்கள். நேற்றோட ஹை லோ பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். நேற்றோட ஹைனா எக்ஸாம்பிளுக்கு வெள்ளிக்கிழமையோட பேங்க் நிஃப்டியோட ஹை பார்த்தீங்கன்னா 50,102, லோ 49,693. இப்போ மார்க்கெட் இன்னைக்கு லீவு. நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் என்ன நடக்குது, இந்த லோவை பிரேக் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இல்லை இந்த ஹையும் லோவி நேற்றோட ஹையும் லோவி பிரேக் பண்ணாமல் உள்ளே இன்பிட்வீன்லேயே மார்க்கெட் இருக்குது, ஓப்பன் ஆகிறப்போ இன்பிட்வீனுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து இம்பேக்ட் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு நாள் 2 நாளில் வராது. நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த புரிதலுக்குள்ளே நீங்களே வருவீங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி அதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நின்றுருக்கா, இல்லை அந்த மேலே ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடி திருப்பி கீழே வந்துடுதா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் எடுத்து டெய்லி ஸ்டடி பண்ணி எடுத்து பார்க்கணும். பார்க்குறப்போ இது கூட இன்னொன்று நீங்கள் பார்த்துக்கணும், என்னென்னா ஆக்டிவ் கான்ட்ராக்டு. ஸோ அது எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுளுக்குள்ளே போய்க்குங்க. கூகுள் போயிட்டு என்எஸ்சி இந்தியா
வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போயிட்டு இங்கே வந்து என்ன இது வேணுமோ, நம்ம என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை அடிச்சுக்கலாம். ஸோ அதாவது பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி, நிஃப்டினா நிஃப்டி, நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டின்னு அடிச்சுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த ஆக்டிவ் கான்டாக்ட்குள்ளேயே போயிடு. லோட் ஆகிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம். வந்துருச்சு. இப்போ இதில் போய் ஆக்டிவ் கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரி டேட் வந்து கரண்ட் வீக் எடுத்துக்கலாம். இந்த ஆக்டிவ் கான்டாக்ட்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இங்கே கொடுப்பாங்க. இது வந்து கரண்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டேட்டஸ் படி 50,000 காலிலும் 50,000 புட்டும் இருக்கு. இந்த மாதிரி சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்தால் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சுக்குங்க. இதே மல்டி ஹெச்சாக இருந்தால் மார்க்கெட்டோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மல்டி ஹெச் ஆப்ஷனுக்கு வந்து இன்னொன்று எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட் மந்தோடது, ஏப்ரல் மந்தோடது எடுத்து வச்சிருக்கேன். அது காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து இப்போ கரண்ட் வீக்கோடது. காலும் புட்டு வந்து சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. அடுத்தடுத்த ப்ரைஸ் கால் வந்து 50,000 இருக்குது, அதுக்கப்புறம் புட்டு வந்துருச்சு 50,000 இருக்குது, அதுக்கப்புறம் கால், அதுக்கப்புறம் புட்டு, இப்படி வந்துருச்சு. இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ரைக் எடுத்துக்குங்க. 1 2 3 4 5 6. இது இப்போ உங்களோட புரிதலுக்கு தான். இந்த 6 ஸ்ட்ரைக் எடுத்துட்டு புட் சைடில் அதிகமாக இருக்கா கால் சைடில் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலில் வந்து 1 2 3 இருக்குது, புட்டில் வந்து 1 2 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் கான்டாக்டில் காலில் 3 புட்டில் 3 இருக்குது. மேலே இருக்கிற 2 ஸ்ட்ரைக் வந்து சேம் கால் சைட்லேயும் 50,000 இருக்குது, புட் சைட்லேயும் 50,000 இருக்குது. அப்போ இப்படி இருக்கிறப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மல்டி ஹெச்னா எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இது வந்து மல்டி ஹெச்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது கால் சைடில் 48,200, மறுபடியும் அடுத்தது கால் வந்திருக்கு 48,500, அதுக்கப்புறம் புட்டு வந்து 48,000 வந்திருக்கு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எல்லாமே கால் தான் வந்திருக்கு. இது வந்து மல்டிபிள் ஹெச் மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்டிவ் கான்டாக்ட்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நீங்கள் பார்க்குறப்போ ஐவி பார்த்துக்குங்க. ஐவி எப்படி இருக்குது, அந்த சைடு அதிகமாக இருக்குது, கால் சைடு அதிகமாக இருக்கா, புட் சைடு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி மேலே இருக்கா, ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணி கீழே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்குமே ப்ரீவியஸ் டேவோட லோவுக்கும் கீழே மார்க்கெட் இருக்கிறப்போ அது என்ன இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பையிங்க்கு ஒரு நல்ல ஆஃபராக இது கண்டிப்பாக அமையும். கீப் ஆன் ப்ராக்டிஸ். நல்லா கற்றுக்குங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை. அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஃபுல்லாக கற்று முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ட்ரேடாக, ப்ராஃபிட்டபிளாக ட்ரேடாக உங்களுக்கு அமையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எதையும் கற்றுக்காமல் அவசரப்பட்டு பாதி தெரிஞ்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா அமௌண்ட் லூஸ் ஆயிரும். அதில் ஒன்றும் டவுட் இல்லை, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் ஆன் ப்ராக்டிஸ். தேங்க்யூ.